10th question. Show that the points 1, 3, 2, 1 and 1 by 2, 4 are collinear. The 3 points in collinear prove பண்ண சொல்லிருக்காங்க. By using எப்படி first question concept of slope. Slope அப்படிங்கிற கான்செப்டை வச்சு prove பண்ணுங்க. ரெண்டாவது question straight line வச்சு prove பண்ணுங்க. மூணாவது question வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் வச்சு prove பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூணு क्वेश्चन கேட்குறாங்க. ஆனால் ப்ரூவ் பண்ணுறது ஒன்று தான், கொலினியர். சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினை ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன, கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப். ஸ்லோப் கண்டுபிடிச்சி போடுவோம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டாக்கா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 இதுதான் ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட் அது ஏ பி சின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏங்கிற பாயிண்ட் என்ன 1, 3, பி பாயிண்ட்டு 2, 1. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கும். ஸ்லோப் ஆஃப் ஏபி இதுதான் x1 y1 x2 y2. y2 மைனஸ் y1 னா 1 மைனஸ் 3 பை x2 மைனஸ் x1 2 மைனஸ் 1. 1 மைனஸ் 3 னா மைனஸ் 2 பை 1 மைனஸ் 2 தான். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ பி பாயிண்ட் எடுத்துக்கணும். பி பாயிண்ட் என்ன 2, 1 அண்டு சி பாயிண்ட் எடுத்துக்கணும் 1 by 2, 4. இதுதான் x1 y1 x2 y2. இதில் ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் BC ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 4 மைனஸ் 1 பை x2 மைனஸ் x1 1 by 2 மைனஸ் 2 4 minus 1 3 by 1 by 2 minus 2 2 is 4 minus 3 by 2 minus 3 by 2 3 cancel ஆகிடும் minus 2 மேலே போய்டும் ப்ளஸ் minus 2 கிடச்சிடும். 3 cancel ஆகிடும் minus 1 by 2 பையில் இருக்குது மேலே போச்சுன்னா minus 2. ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ பாயிண்ட் என்ன 1, 3 அண்டு சி பாயிண்ட் எடுத்துக்கணும் 1 by 2, 4. இதே x1 y1 x2 y2 வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 4 மைனஸ் 3 பை x2 மைனஸ் x1 1 by 2 மைனஸ் 1 4 மைனஸ் 3னா 1 1 by 2 மைனஸ் 1 மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 by 2 மேலே வச்சுனாக்கா 2 மைனஸ் 2. மூணு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருப்பாரு. ஏபி பிசி ஏசி மூணும் சேமாக இருக்குது. அதனால் hence the points are collinear. proof பண்ணியாச்சு. ஒரு டைப்பில் ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது யூஸிங் த ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் 2. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் ஏ பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏ பாயிண்ட்னா 1, 3 அண்டு பி பாயிண்ட் எடுத்துக்கங்க 2, 1. இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஈக்குவேஷன் வரைக்கும். இதுதான் x1 y1 இதுதான் x2 y2. ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன y மைனஸ் y1 இங்கே போகும். y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. y minus y1 is 3 by y2 minus y1 1 minus 3 x minus x1 1 by x2 minus x1 2 minus 1. So y minus 3 by minus 2 equal to x minus 1 by 1. So y minus 3 equal to the minus 2 minus 2x plus 2. Now 2x plus y minus 3 the 2 then minus 5 equal to 0. This is a straight line. And by using straight line straight line இப்போ ரெண்டு பாயிண்டை வச்சு ஸ்ட்ரைட் லைன் காமிச்சிட்டோம். இந்த மூணாவது பாயிண்ட் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 1 by 2, 4 எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் இதுதான் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கனாக்கா இப்போ 2x ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 2 into x 1 by 2 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 4 minus 5.
2 to cancel ஆகிடும். 1 plus 4 minus 5. 1 plus 4 5 minus 5 0. சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால hence the points are collinear. Concept of straight line protects. அடுத்தது solution 3. solution 3 any other method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன மெத்தடில் போடலாம்னா டிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏ பாயிண்ட் எடுத்துங்க. ஏ பாயிண்ட் என்ன 1 3. பி பாயிண்ட் 2 1. ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் போடுங்க. ஏபிசி ஈக்குவல் டு இதுதான் x1 y1 x2 y2. ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் ரூட். The distance formula. AB is equal to x2 minus x1 2 minus 1 1 square பண்ணா 1. அடுத்து y2 minus y1 1 minus 3 1 minus 3 னா minus 2 square பண்ணா 4 root equal to root 5. AB கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது BC கண்டுபிடிப்போம். இப்போ B பாயிண்ட் எழுதிங்க 2, 1 அண்ட் C பாயிண்ட் எழுதிங்க 1/2, 4. BC கண்டுபிடிங்க. இதுதான் x1 y1 இதுதான் x2 y2. இதுதான் BCனா y2 x2 minus x1னா 1/2 minus 2 whole square plus 4 minus 1 whole square with the root equal to 1/2 minus 2 root is 4 minus 1 3/2 square பண்ணா 9/4 4 minus 1 3 square na 9 with root. The 9 கூட எழுதலாம் 3 ஆயிடும். உள்ள என்ன இருக்கும் 1/4 plus 1 அப்படி கிடைக்கும். equal to 4 plus 1 5/4. அப்போ 3 root 5/2 இது கிடைக்கும். இது BC. அடுத்து AC. A என்ன 1 3 and C 1/2, 4. இதுதான் x1 y1 இதுதான் x2 y2. AC is equal to root of x2 minus x1. x2 minus x1 1/2 minus 1 1/2 minus 1 minus 1/2 square பண்ணா 1/4. y2 minus y1 4 minus 3 னா 1 square பண்ணா 1 root of 4 plus 1 5/4 கிடைக்கும். root எடுத்தீங்கன்னா 5/2 இப்படின்னு கிடைக்கும். AB BC AC மூணும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எந்த ரெண்டை இதில் ஏதாவது ரெண்டு ஆட் பண்ணாக்கா இன்னொன்று கிடைக்குதுன்னு இதில் எது பெருசுன்னு பாருங்கள். BC தான் வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ ABயையும் ACயையும் ஆட் பண்ணுறோம். AB ப்ளஸ் AC. ABயோட வேல்யூ என்ன root 5 ப்ளஸ் ACயோட வேல்யூ என்ன root 5/2. 2 root 5 plus root 5 3 root 5/2. 3 root 5/2 3 root 5/2 எங்கே இருக்குது? அது எதுக்கு ஈக்குவல் BCB ஈக்குவல் டு BC. பாருங்கள் AB ப்ளஸ் AC இஸ் ஈக்குவல் டு BC. ஏதாவது ரெண்டு சைடு ஆட் பண்ணும்போது இன்னொரு சைடு கிடைக்குது. அப்படி கிடைச்சதுனால அர்த்தம் hence the points are collinear.